செல்லக்குட்டீஸ், குட் ஈவினிங். மே தின வாழ்த்துக்கள் தங்கங்களா. இன்றைக்கி செம்ம ஸ்பெஷல். கடல் உழைப்பாளிகர் தினத்தன்று எனக்கு கொடுத்த பரிசாக நான் நினைக்கிறேன். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் தி சன் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் அழகி. பியூட்டிஃபுல்னால் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் அழகி. நீங்களே பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வேறு லெவல் இல்லை. ஐயோ, நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்னென்னா வாட்ஸ்அப் தங்கங்களுக்கு தெரியும், காலையில் நான் கொஞ்சம் பிஸி, என்னால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஜஸ்ட் நான் ரிப்ளை கூட பண்ண முடியல. பட் இப்போ வந்து ஜஸ்ட்டு தோட்டத்துக்குள்ளே பார்த்தே ஆகணும். எதுவும் 10 நாள் லீவ் விட்ட மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஜஸ்ட் ஒன் டே கூட இல்லை, ஃபுல்லாக நாட் ஈவன் 24 hours. அது எப்படி இருக்குது பாருங்களேன். ஐயோ, வேறு லெவலில் இருக்குது. ரெட் தி சன் கண்ணு எடுக்க முடியலைங்க. ஏன்னா 8 petals, போலன் ஸ்ட்ரிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இது சீட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிளில் பாருங்கள், வேற இல்லை. அடுத்து நம்மளோட இந்த ஏரியா ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சிண்டா வர்சஸ் சிண்டா அது பேர் என்ன, சிண்டாமணியாக இருக்கும்னு. சிண்டாமணி வந்து பூத்துக்கிட்டே இருக்குங்க. இதில் நிறைய சிண்டாமணி பூக்குது. ஆனால் நான் பார்த்திங்கன்னா சேலுக்கு இப்போதைக்கு தரல, ஏன்னா நோட்டீஸ் பண்ணல. யாருக்காவது சிண்டாமணி வேணும்னா சொல்லுங்கள், இந்த பல்ப் எடுத்து அப்படியே கொடுத்துட்றேன் நான். ஓகேவா? என்னமோ தெரிலங்க, கடவுளுக்கு ஏன் தான் நம்ம மேலே இவ்வளோ லவ்வோ தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நோன்மாய் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி தான். ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வெரைட்டி, நோன்மாய் அப்படிங்கிற இந்த வெரைட்டி. வரேன், எஸ், இதுதான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஃபோட்டோவில் கண்டிப்பாக உங்களால் அந்த அழகை ரசிக்கவே முடியாது. இந்த நோன்மையோட அழகை பின்னாடி வந்து ஒரு மாதிரி பர்பிள் பிங்க்கில் அங்கே பாருங்கள், அந்த ஷேடு பாருங்கள், காமிக்கிறேன். சத்தியமாக அது தெரியாது உங்களுக்கு. இதோட அழகு வந்து நேரில் பார்க்கும்போது தெரியும். எந்த ஷேடில் நான் எடுத்து காமிச்சாலும் வராது. இது என்னோடய ஃபேவரெட்டில் ரெயின் லில்லிஸ் அப்படின்னு நான் எடுத்தேனாலே சில வெரைட்டிஸ் சொல்லியிருந்தாங்க. இது ஃபுல்லாகவே பிங்க். இப்போ தெரியுதா அந்த பிங்க் லைட்டாக? இதை பாருங்கள் நீங்கள். ஐயோ, இது எப்படிடா இருக்குது. சில வெரைட்டிஸ் இருக்குது, எத்தனை பல்ப்ஸ் கிடைச்சாலும் வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கூட்டமாக பார்க்கணும். அந்த மாதிரி தான் அந்த நோன்மாய்ங்க. அதுமாதிரி நான் சேலுக்கு இது கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நானே சேர்த்துட்ருக்கேன். இதை ரொம்ப நார்மல் வெரைட்டி மாதிரி சில பேர் இதை சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட இது ரொம்ப இதாகிடுச்சு. என்ன நோன்மாய் போய் இப்படி சேர்த்துட்ருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கும் இது. பட் தமிழச்சி கார்டனுக்கு இது மேலே ஒரு வெறி. அதனால் யாராவது நோன்மாய் நிறைய வச்சுருந்தீங்கன்னா கூட திரும்ப என்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். எனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும் இந்த வெரைட்டி. அதுக்கப்புறம் இந்த அழகாக பாருங்கள். இது என்ன சக்குரா ஸ்னோன் தானே டக்குன்னு தோணும். 100% நம்ம தங்கங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் சக்குரா ஸ்னோன் தான் இருக்குது. ராஸ்பெரி ரைப்போ, ராஸ்பெரி ரைப்போ படம் காட்டுறேன்னா அப்படி தான் எனக்கு இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளோட என்ன சொல்கிறது, சக்குரா ஸ்னோலே இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக வந்திருக்குது. அவ்வளோதாங்க வித்தியாசங்க. தெரியுதா நடுவில் இப்படி, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப அப்படியே இது அப்படின்னு எனக்கு தோணலை இப்போதைக்கு இந்த ப்ளூம் பார்த்து. பட் சொல்ல முடியாது, சில வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளூம் பார்க்க இதில் பார்த்திங்கன்னா தெரியுதா அந்த டிஃப்ரென்ஷியேஷன். நடுவில் நல்ல ஒரு பர்பிளிஷ் பிங்க்கு, அவுட் சைட் மட்டும் அந்த இது வந்து தெரியுதுங்களா? எங்கம்மா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? தெரியுதுங்கண்ணா. இங்கேருந்தே உங்களுக்கு பக்கத்துலேயே நம்மளோட சக்குரா ஸ்னோ பூத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்காங்க அந்த சக்குரா ஸ்னோ. ஐயோ அப்பா, எவ்வளோ பெருசு. மல்டி ஆரஞ்சு பாருங்கள். மல்டி ஆரஞ்சு தான் நிறைய தடவை பார்த்துருக்கீங்க தங்கங்களா. அப்புறம் கேட்பாங்க, மல்டி ஆரஞ்சுன்னு ஏன் சிஸ்டர் இதுக்கு பேர் வச்சுருக்கீங்க? ஆனால் இது என்ன சிஸ்டர் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு பேரே மல்டி ஆரஞ்சுன்னு வச்சுட்டாங்க. என்னப்பா பண்ணுறது. மல்டி ஆரஞ்சு 365 days அவைலபிள்ப்பா. ஐயோ, கொடுமைங்கிற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் பார்க்கும்போது. அது மாதிரி தான் ஸ்டுடியோ 9ங்கிற மாதிரி Cloud 9. இதுக்கு பேர் வந்து Cloud 9 அப்படிங்கிற வெரைட்டி. எப்படி இருக்குது பாருங்களேன். இதுக்கு பேர் Cloud 9. நான் எடிட்டும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, அப்படியே தான் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் எக்ஸாட்டிக்ஸ் தான். ப்ளீடிங் ஹார்ட்டை பாருங்கள், தூக்கி சாப்பிட்ருச்சுங்க. ஐயா, அழகு வேறு லெவல் அழகுங்க. ப்ளீடிங் ஹார்ட், ஸோ ஸ்வீட். இது அழகு சொல்லுங்கள், இது வல்லவோ அழகுங்கிற மாதிரி. உழைப்பாளர் தினத்துக்கு நம்மளுக்கு அப்படியே ஒரு கிஃப்ட்னா இன்றைக்கி பூத்திருக்க அந்த பூக்கள் தான். வாட் அ பியூட்டிஃபுல் ஒன். இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்னோ ஒயிட் ப்ளஷ். ஆனால் இதுக்கு பேர் ஸ்னோ ஒயிட் ப்ளஷ்னு வச்சுருக்கக்கூடாது. நான்
மேஜிக் ப்ரஷ்ஷுன்னு வச்சுருக்கணும் இதுக்கு பேர். ஏன் தெரியுமா, என் கஸ்டமருக்கு நான் அதை சேல் பண்ணுறப்பவும் நான் எனக்கு ஒரு பூ பூத்துச்சு, அதை கொடுத்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிஸ்டர்னு வாங்கினாங்க. அவங்களுக்கு போய் ஒரு தடவை பூத்துச்சு. சிஸ்டர் நான் உங்ககிட்ட வாங்கினதோட இப்போ எனக்கு வித்தியாசமாக பூத்துருக்கு பாருங்கள், ஆனால் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் சேம் கஸ்டமருக்கு திரும்ப பூத்துச்சு. ஐயோ சிஸ்டர் சேம் பல்பு என்ன சிஸ்டர் உங்ககிட்ட பூத்த மாதிரி இல்லை, என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பூத்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப வித்தியாசமாக பூத்துருக்கு சிஸ்டர் அப்படின்னு. ஐயோ ஆமாப்பா அது என்னப்பா மேஜிக் பண்ணிகிட்டே இருக்கு. அதனால் இதுக்கு பேர் ஸ்னோ ஒயிட் ப்ளஷ்ஷுன்னு வச்சதுக்கு மேஜிக் ப்ரஷ்ஷுன்னு வச்சுருக்கலாம் உண்மையிலே. இல்லை என்னங்க இது இது உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக மாறி பூத்துட்ருக்குதுப்பா. இது ஸோ க்யூட்டுங்க பாருங்கள். அது மாதிரி எட்டர்னல் ஃப்ளேம் இருக்குல்ல, எட்டர்னல் லவ் ஃப்ளேம் இல்லை, அது பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக ஐயோ அப்படி அழகழகாக வித்தியாசமாக பூத்துக்கிட்டு இருக்குது இப்போ ரீசன்ட் டேஸில். ருமாண்டி 3rd டே. இதில் அந்த பச்சை கலர் லைன் தாங்க இதில் ஹைலைட்டே. பின்னாடியும் பச்சையாக இருக்குமே, எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ருமாண்டியோட ஹைலைட். இன்னைக்கு 2nd டே. மெசேஜ் ஆஃப் லவ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பியூட்டி. மெசேஜ் ஆஃப் லவ் ஜஸ்ட்டு 450க்கு கிராண்ட்மா மதர் வந்து கொடுத்தேன் நான். பல்பு பெருசுனா வேறு லெவல் பெருசு கொடுத்தேன் என் தங்கங்களுக்கு. இங்கே பாருங்கள் நான் அழகாக பூத்துருக்காங்கண்ணா. மெசேஜ் ஆஃப் லவ் அழகாக. அந்த அவுட்டர்லைன் அந்த ஒரு மாதிரியான பர்பிள் தான்ப்பா ரொம்ப அழகாக. அந்த அவுட்டர்லைன் விளிம்பில் வருதில்ல, அது வந்து ஒயிட் கிடையாது, பர்பிள். க்யூட் இது மெசேஜ் ஆஃப் லவ். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்மளோட லில்லிப்பை நிறைய அந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே லில்லிப்பை தான். 1 2 இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு 500 பல்ப்ஸுக்கு மேலே இருக்கும் லில்லிப்பை. இதுவும் 365 days அவைலபிள் தான். லில்லிப்பையில் சீடு வந்திருக்காங்க பாருங்கள், எப்படி சீடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா லில்லிப்பையில். ஷப்பா மேலே வந்தாச்சு. சிங்கிள் பெட்டல் இந்த இது பண்ணோம்ல, நேற்று விதைச்சோம்ல, அந்த சீடோட அடுத்த இது வந்து சீட் பாட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் அதோட ஃப்ளாரு. தனித்தனியாக வீடியோ எடுத்து போடணுன்னு ரொம்ப ஆசைங்க, ஆனால் நேரம் ஒத்து இல்லை இப்போதைக்கு. சரி இருக்கிற அழகிகளை காமிச்சிடலாமேன்ட்டு அப்படியே சும்மா அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த அடினியம் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உள்ளேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, ஒயலட்டில் வந்து இப்படி அழகாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஃபேடாக இப்படி இருப்பாங்க, ரொம்ப நாள் இருப்பாங்க, ரோஸ் மாதிரி ரவுண்டாக. பர்டிகுலர்லி இந்த அடினியம் எனக்கு ஃபேவரெட். எத்தனை பேர் இதை வச்சுருக்கீங்க தங்குங்களா? ஸோ க்யூட். இது வந்து பார்த்திங்கன்னா லக்கி ஸ்டார்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடியது. லக்கி ஸ்டார்லேயே லைட் இருக்குது, லக்கி ஸ்டார்லேயே வந்து டார்க் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி. உண்மையிலே சொல்லுங்களேன், இப்போ நான் காமிச்ச இந்த பூக்களெல்லாம் அழகாக இருக்கா இல்லையா? ஒரு 400 பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க. நான் மனசாட்சி கொன்னுட்டு பியூட்டிஃபுல் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணாமல் நான் நிறைய வீடியோவில் வந்து பார்க்குறது உண்டு. மொக்கையாக ஏதோ ஒரு பூவை காமிச்சிருப்பாங்க, பார்த்திங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த பர்சன்ஸை நான் யாருன்னு பார்த்துருக்கேன். அப்போ நான் நினைப்பேன் அவ்வளோ வன்மமா அப்படின்னு நான் நினப்பேன். இவ்வளோ வன்மமா? இப்போ கமெண்ட் பண்ணாமலே நிறைய பேர் நிறைய எதுக்குமே கமெண்ட் பண்ணாமல் இருக்கவங்க வேறு. பட் இவ்வளோ வன்மம் இருக்குது அவங்களுக்குலாம். பட் இந்த வன்மமெல்லாம் இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. என் வீட்டில் பூத்துட்டு தான் இருக்கும். நீங்களும் என் வீடியோவை கமெண்ட் பண்ணாட்டியும் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. இது எழுதப்பட்ட விதி. நீங்கள் நான் அழகாக வீடியோ போடணும், நீங்கள் அதை பார்க்கணுன்னு. இதை நீங்கள் கர்வமாக என்னை நினச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப ஒண்டர் பண்ணி பார்ப்பேன் நான், என்ன இதில் இருக்குதுன்னு. இவ்வளோ வர்ணிச்சு இவ்வளோ கமெண்ட்ஸ், பட் நம்ம வீடியோவில் என்னடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில நேரம் தோணும். அதை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இயற்கையை ரசிக்கிறோம், இயற்கை இது பண்ணுறோம் அப்படின்னா உண்மையில் நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்குறேன். ஒரு வீடியோவா அப்படின்னா அந்த வீடியோ எனக்கு பிடிச்சது நான் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். நிறைய வீடியோஸ் பார்க்காம மிஸ் பண்ணுறேன், நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது நிறைய பார்த்து அதை பற்றின காசிப்ஸும் பேசுகிறீங்க. ஐயோ அதை முடிச்சு கொண்டு இப்படி வீடியோ போடுறாங்க, நீங்கள் என்ன பேசினாலும் அது விஷயம் எனக்கும் வந்துடுதுப்பா. பட் உழைப்பாளர் தினத்தில் நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லுவேன் நான், அது என்னை யாராக இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், நான் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மனநிலைமையில் இருக்கிறதுனால என்னவோ தெரியல, இன்றைக்கி வரைக்கும் இந்த ஜேர்னியில் நம்ம இவ்வளோ தூரம் சூப்பராக வந்துட்டுருக்க முடியுது. ஹாப்பி கார்டனிங், ஹாப்பி லேபர்ஸ் டே, உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள், மே தின வாழ்த்துக்கள். சரக்கொன்றையை காமிக்காமல் எப்படி உழைப்பு ஊற்றி தண்ணி ஊற்றி வளர்த்தது எப்படி இருக்குது பாருங்கள். ஹாப்பி கார்டனிங்.